வணக்கம். டிஎன்பிசி தேர்வுக்கு தீவிரமா படிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அலசல் தான் இது. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல்கள் எல்லாமே வரப்போற எக்ஸாம்ல உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வர்ற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாவும் சிம்பிளாவும் பேச போறோம். முதல்ல இன்னைக்கு நாம அனலைஸ் பண்ண போற அந்த அதிகாரப்பூர்வ ஆவணத்தை பார்க்கலாம். சர்வதேச வர்த்தகம், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு மேம்பாடு, இத பத்தி தான் இங்க நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களை ஒரு 4 சிம்பிளான ஃபோல்டரா உங்க மைண்ட்ல சேவ் பண்ணிக்கலாம். 1. சர்வதேச வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம். 2. தேசிய மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல். 3. உலகளாவிய தரவரிசை மற்றும் விளையாட்டு. ஃபைனலா 4. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான வியூகம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். சர்வதேச அளவுல இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எப்படி விரிவடையுதுன்னு பார்க்கலாம். இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய நியூஸ் என்னன்னா, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில இப்போ ரீசெண்டா கையெழுத்தான அந்த வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தான், அதாவது எஃப்டிஏன்னு சொல்லுவோம். இதுல எக்ஸாமுக்கு நீங்க குறிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் இதுதான். அடுத்த 5 வருஷத்துல இந்த இருதரப்பு வர்த்தகத்தை $5 பில்லியன் உயர்த்தணும் அப்படிங்கறது தான் இதோட முக்கிய இலக்கு. $5 பில்லியன் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த $5 பில்லியன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான டார்கெட் ஒரு பக்கம் இருந்தாலும், பிராக்டிக்கலா பார்த்தா இது நம்ம ஊரை ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க போகுது. அது மட்டும் இல்லாம, நியூசிலாந்துல படிக்க நினைக்கிற இந்திய மாணவர்களுக்கு விசா வாங்குறது இனி ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்ல இருந்து கொஞ்சம் உள்ளூருக்கு வருவோம். நம்ம நாட்டோட உள்நாட்டு மேம்பாடு அப்புறம் முக்கியமான சுற்றுச்சூழல் திட்டங்களை பத்தி பார்க்கலாம். நம்ம சோர்ஸ் டாக்குமெண்டோட 2வது பாதியில பாத்தீங்கன்னா 2 முக்கியமான தேசிய திட்டங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் துடிப்பான கிராமங்கள் திட்டம், அதாவது வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராமோட 2ஆம் கட்டம். இது முழுசா உள்கட்டமைப்பை மேம்படுத்துற ஒரு திட்டம். குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற கதுவா மாவட்டத்தோட 6 எல்லைப்புற கிராமங்கள்ல மட்டும்தான் இது ஃபோக்கஸ் பண்ணுது. செகண்ட், பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் அல்லது பயோடைவர்சிட்டி கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட். இது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு 5 வருஷ திட்டம். குறிப்பா நம்ம தமிழ்நாடு அப்புறம் மேகாலயா, இந்த 2 மாநிலங்கள்ல இருக்கிற பல்லுயிர் சூழலை பாதுகாக்கிறது தான் இதோட மெயின் டார்கெட். இப்போ இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை உங்க மைண்ட்ல எப்படி செட் பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. ஒன்னு வட இந்தியாவுல, குறிப்பா பார்டர்ல நடக்கிற கடினமான கட்டமைப்பு மேம்பாடு. இன்னொன்னு தெற்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை கவர் பண்ற ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம். இப்படி கம்பேர் பண்ணி படிச்சா எக்ஸாம்ல உங்களுக்கு கண்டிப்பா மறக்காது. அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். உலக அரங்கில் இந்தியா எப்படி ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத இந்த தரவரிசை மற்றும் விளையாட்டு செய்திகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை உங்க மைண்ட்ல நல்லா லாக் பண்ணிக்கோங்க. 6. நைட் ஃப்ராங்க் வெளியிட்ட 2026 உலக செல்வ அறிக்கைப்படி உலக அளவுல அதிக சொத்து மதிப்பு கொண்ட நபர்கள் இருக்கிற நாடுகள் பட்டியல்ல இந்தியாவுக்கு 6வது இடம். இது பொருளாதார ரீதியா ரொம்பவே முக்கியமான ஒரு டேட்டா. அந்த 6க்கு அப்புறம் உடனே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு நம்பர் 16. ஈகிப்தில் இருக்கிற கைரோல நடந்த ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில இந்தியா கரெக்டா 16 பதக்கங்களை ஜெயிச்சு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. உண்மையிலே இது ஒரு வேற லெவல் சாதனை. ஃபைனலா நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை உங்களோட மெயின் கோல், அதாவது வரப்போற எக்ஸாம்ல வெற்றி பெறதோட எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நாம அனலைஸ் பண்ண இந்த டாக்குமெண்ட்ல ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம், அப்புறம் பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம், இதெல்லாம் உங்களோட சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மேம்பாடு பாடத்திட்டத்துல அதிக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ். உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்சோட இந்த அலசலை நான் முடிக்க விரும்புறேன். நாம இன்னைக்கு பார்த்த இந்த துடிப்பான கிராமங்கள் அப்புறம் பல்லுயிர் பாதுகாப்பு திட்டங்களோட எக்ஸாக்ட் டேட்டாவை உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் கட்டுரையில எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இந்த மாதிரி உண்மையான டேட்டாவை உங்க பேப்பர்ல கொடுத்தீங்கன்னா அது உங்க பதில மத்தவங்கள விட ரொம்பவே தனித்து காட்டும். சோ ஸ்மார்ட்டா யோசிங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.